ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா கேரளா ஸ்டைலில் சூப்பரான அடை தோசை பார்க்க வரோம். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறது நான் சொல்லிடுறேன். ரா ரைஸ் பார்த்திங்கன்னா 2 கப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில், ஓகேங்களா. புழுங்கரிசி பார்த்திங்கன்னா அதுவும் 2 கப்பு. பச்சை அரிசி புழுங்கரிசி ஈக்குவலாக தான் போடணும், ஓகேங்களா. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1.5 கிளாஸ் போட்டுக்கோங்க. எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதில். பச்சைப்பயிரும் கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிளாஸ் போல் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, ஓமம் 1 டேபிள் ஸ்பூனு, கறி லீஃப் ஒரு 5 கொத்து போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு பெரிய பீஸ் போட்டுக்கோங்க. கார்லிக் ஒரு 10 to 15 போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு பெரிய பீஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சரி ஆயில், நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சோம்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இதில் என்னெல்லாம் கலக்கி இருக்கிறோன்னா துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, பச்சைப்பயிறு, அப்புறம் கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு 1/4 கிளாஸு. அப்புறம் பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஒரே அளவு போட்டுக்கோங்க. உளுந்தும் கருப்பு உளுந்தும் பருப்பு ஒரே அளவு போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் ஜீரகம், மிளகு, ஓமம், சோம்பு, வரமிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் 4-5 மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இது நம்ம தோசை சுடணும். இன்ஸ்டண்ட்டாகவே ஆட்டி சுட்டுக்கலாம், ஓகேங்களா. புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு பீஸ் பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவாங்க. நான் கட்டி பெருங்காயம் மாட்டேன். நீங்கள் பொடி வச்சுருக்கிறீங்கன்னா பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கூட போட்டு ஆட்டிக்கோங்க, நல்லாயிருக்கும். பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நீர்க்க நல்லா தோசை மாவு மாதிரி கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பராக நைஸாக தோசை வார்க்க வரும். நல்லா மூடி வச்சு 2 பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வரும், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னியோடு சாப்பிட்ற கலக்கலாம் இருக்கும்.